ஒரு வண்டியை வந்து 4,89,828 வாங்கி அதை வந்து 5,89,828 விற்றுருக்காங்க. எப்படியும் பார்த்தாலும் நமக்கு ப்ராஃபிட் தான். அப்போ அதனால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வேணும்னா எவ்வளோக்கு விற்றாங்க, எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு மைனஸ் பண்ணணும். ஸோ நம்ம இதில் என்னென்னா சோல்டு அண்ட் பர்ச்சேஸ் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதனால் சோல்டு மைனஸ் பர்ச்சேஸு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? 5,89,828 விற்று அது எவ்வளோக்கு வாங்கினாங்க? 4,89,828 வாங்கியிருக்காங்க. அதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது வந்து ரூ. 1,00,000. ஸோ நமக்கு ப்ராஃபிட் வந்து 1,00,000 கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னென்னு பார்க்கணும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜுங்கிறது நமக்கு ப்ராஃபிட் டிவைடட் பை எவ்வளோக்கு வாங்கினாங்க இன்ட்டு 100. அதுதான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டான பர்சன்டேஜ். ஸோ இதில் நம்ம பர்ச்சேஸும் சொல்லலாம், இல்லை காஸ்ட் ப்ரைஸும் சொல்லலாம். ஸோ நம்ம கொஸ்டின்ஸில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ நம்ம அதை தான் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ? 1,00,000. பர்ச்சேஸ் வந்து 4,89,828 இன்ட்டு 100. ஸோ நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 20.42% கிடைக்கும்.